ஜாவா பெஸ்ட்டா? பைத்தான் பெஸ்ட்டா? ரொம்ப ஷார்ப்பா சொல்லு. சார் ஜாவா பெஸ்ட்டா அத பைத்தான் பெஸ்ட்டான்னு சொல்றப்ப நான் 2மே பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு. தினேஷ் நீ சொல்லு. ஜாவா பெஸ்ட்டா? பைத்தான் பெஸ்ட்டா? தைரியமா பேசு. எனி ஃபீல்ட் தட் இஸ் ரிலேட்டட் டு ஏஐ அப்படின்றப்போ பார்க்கும்போது இட் இஸ் ஷோயிங் ப்ராமிஸ் இன் பைத்தன்றனால பைத்தன் தான் வந்து நான் வந்து பெஸ்ட்டா பார்க்குறேன். ஃபியூச்சர்ல இந்த ஜாவா இது டாப்லயே நிக்குமா? இல்ல இறங்கிருமா? பைத்தான் போய் ஜாவா இறங்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? உன்னோட வியூ என்ன? நம்ம ஸ்டார்ட் அப் உடைய ஸ்ட்ரென்த் வந்து 30 பிளஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல நீங்க பேக் எண்ட் ஜாவா ரிசோர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, பைத்தான் ரிசோர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்களே கம்பேர் பண்ணிட்டாலே உங்க கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். சரி தினேஷ் நீ சொல்லு. ஜாவா பீட் பண்ண முடியுமானா ஆப்வியஸ்லி கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். சரி ரமேஷ், இப்ப நீ ஜாவால இந்த லாஸ்ட் 1 மந்த்ல எத்தனை ஆஃபர்ஸ் வாங்கியிருக்க? ஸோ அரௌண்ட் இந்த மந்த் எண்டுக்குள்ள ஒரு 25 ரீச் ஆகும். சேம் தினேஷ். இந்த ஒரு லாஸ்ட் 3 மந்த்ஸா நான் வந்து பார்க்கிறது என்னன்னா அரௌண்ட் ஒரு 15 ஆஃபர்ஸ் லைக் 20 கிட்ட ரீச் ஆகிற மாதிரி இருந்தாலும் ரிட்டன்ஷன் வந்து மினிமம் 10 ஆவது கம்ப்ளீட்டா ஹோல்ட் ஆகுது சார். ஏன் இந்த ஜாவால ஏஐ கொண்டு வர முடியாதா? ஸோ ஜாவால ஏஐ இருக்கு சார். ஸ்ப்ரிங் ஏஐ. இப்போ நம்ம எப்படி ஸ்ப்ரிங் பூட், ஸ்ப்ரிங் கிளவுட் பார்க்குறோம், அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஏஐ இருக்கு. ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஏஐக்கு பைத்தான் தவிர எந்த டெக்னாலஜியுமே கொண்டு வர முடியாதா? ஃபியூச்சர்ல லைக் பைத்தனை விட ரிசோர்ஸ் கம்மியா கன்சியூம் பண்ற மாதிரி ஒரு ஜாவா மாதிரி ஒரு எஃபிஷியன்ட்டான ஒரு லாங்குவேஜ் வந்து பைத்தனோட சின்டெக்ஸ் மாதிரி கொஞ்சம் ஈஸியரா இருந்தா அந்த மைக்ரேஷன் நடக்க சான்சஸ் இருக்கு நான் பிலீவ் பண்றேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கூட 2 பேர் இருக்காங்க. யார் அப்படின்னா மிஸ்டர் தினேஷ் அண்ட் மிஸ்டர் ரமேஷ் இருக்காங்க. ரமேஷ் அண்ட் தினேஷ் 2 பேருமே நம்ம வீடியோ நிறையா நம்ம சேனல் நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரமேஷ் வந்து ஜாவா எக்ஸ்பர்ட். ஜாவாவில் மோர் தென் 13 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு இண்டஸ்ட்ரீஸில். வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. தினேஷ் வந்து பைத்தான் எக்ஸ்பர்ட். மோர் தென் 5 இயர்ஸாக வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய 2 பேருக்குமே ரியல் டைம் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் இப்போ நம்ம கம்பெனிலுமே நம்ம ஸ்டார்ட் அப்பில் நிறையா ப்ராஜெக்ட்ஸில் இவங்க 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்ப்ரிங் பூட் ஃபுல்லாக ரமேஷ் ஒர்க் பண்ணுவார், அந்த டீம் லீட் பண்ணுவார். தினேஷ் வந்து ஏஐ ரிலேட்டட் ஏரியாஸ் ஃபுல்லாக டீல் பண்ணுறாங்க. இவங்க 2 பேர்த்துலையுமே டைரெக்டாக ஜாவா பெஸ்ட்டா? பைத்தான் பெஸ்ட்டா? இதில் இருக்க ப்ளஸ் என்ன மைனஸ் டேட்டா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். 2 எக்ஸ்பர்ட்ஸ் டைரெக்டாக இருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் கிளாரிட்டி கிடச்சிரும். பைத்தான் தான் படிக்கணும் ஆசைப்படுறவங்க நீ ஜாவாவில் இருக்க ப்ளஸ் மைனஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜாவா தான் படிக்க வைக்கிறவங்க அதில் இருக்க ப்ளஸ் மைனஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்படி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஜாவா பெஸ்ட்டா? பைத்தான் பெஸ்ட்டா? நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ரமேஷ். ரமேஷ், எனக்கு வந்து ஜாவா பெஸ்ட்டா? பைத்தான் பெஸ்ட்டா? ரொம்ப ஷார்ப்பாக சொல்லு. சார் ஜாவா பெஸ்ட்டா அத பைத்தான் பெஸ்ட்டான்னு சொல்றப்ப நான் 2மே பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு. ஒரு 5 இயர்ஸ் பேக், ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஜாவான்னு சொல்லியிருப்பேன் டிஃபால்ட்டாவே. ஸோ இப்போ கேட்குறப்ப 2மே பெஸ்ட்டு தான். ஸோ 2த்துக்குமே வந்து கம்பேர் பண்ணுற ஒரு ஏரியாவில் இவங்க பெஸ்ட்டாக இருக்காங்க, ஒரு ஏரியாவில் இவங்க பெஸ்ட்டாக இருக்காங்க. அதனால 2த்தையுமே வந்து ஒன்று மேலே ஒன்று கீழேன்னு என்னால் பார்க்க முடியாது. ஸோ 2மே பெஸ்ட்டு தான். தினேஷ் நீ சொல்லு. ஜாவா பெஸ்ட்டா? பைத்தான் பெஸ்ட்டா? தைரியமாக பேசு. நம்ம ரமேஷ் உன்னோட 5 இயர்ஸ் சீனியர், அவர் தப்பாக நினச்சிக்குவான்னு நினைக்க வேணாம். நீ உனக்கு என்ன தோணுதோ பேசு. சார் ஆக்சுவலா பார்க்கும்போது பைத்தன் வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல நான் பெஸ்டா பாருறேன். ஈவன் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கூட பாத்தீங்கன்னா லைக் இந்த இயர் முன்னாடி வரைக்கும் நான் வந்து ஜாவா தான் பெஸ்ட் நானே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தேன். பட் இந்த இயர்ல இருந்து பைத்தன் வந்து இட் ஷோஸ் ரிமார்க்கபிள் ப்ராமிஸ். ஓகே, எந்த விஷயத்துலனா லைக் பர்டிகுலரா இப்போ எமேஜிங்கா இருக்க இந்த ஏஐஆ இருக்கட்டும் இல்ல டேட்டா இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், எனி ஃபீல்ட் தட் இஸ் ரிலேட்டட் டு ஏஐ அப்படின்றப்போ பார்க்கும்போது இட் இஸ் ஷோயிங் ப்ராமிஸ் இன் பைத்தன்றனால பைத்தன் தான் வந்து நான் வந்து பெஸ்டா பாக்குறேன். ஸோ நீ பைத்தான் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன் பைத்தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். சரி, ஓகே ரமேஷ். ஒரு ஃப்ரெஷர் இன்னைக்கு ஐடிக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க கையில் இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஜாவா, ஒன்று பைத்தான். நீ எதாவது சூஸ் பண்ணுற? உன் சொந்த தம்பி இருக்கான். உன் தம்பி இன்னைக்கு காலேஜ் முடிச்சிருக்கான். நான் ஜாவா படிக்கலாமா பைத்தான் படிக்கலாமான்னு கேட்குறான். நீ அவனுக்கு என்ன சொல்லுவேன்? ட்ரூவாக என்ன சொல்லுவேன்? ஸோ ட்ரூவாக சொல்கிறப்ப நான் வந்து ஜாவா பேக்ரவுண்டில் இருக்கிறனால கண்ணை மூடிட்டு ஜாவா தான் சொல்லுவேன். பட் ஜாவா பேக்ரவுண்டில் இல்லாமல் இருந்தாலும் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட ஸ்டடி பண்ணுவேன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனியில் பைத்தான் தெரியும் எனக்கு அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங் போட்டாலும், ஜாவா தெரியும் எனக்கு ஓப்பனிங்ஸ் போட்டாலும் 2 பேருக்குமே ஆவரேஜ் ஓப்பனிங்ஸ் தான் இருக்கும். நீங்கள் ஒரு 3+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 5+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தேடுறப்ப, இல்லை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸே தேடாதீங்க. இப்போ ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து எப்படி போய் கம்பெனியில் சர்ச் பண்ணணும் அப்படின்றலாம் ஐடியாலாம் இருக்காது. அவங்க டெய்லி யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ்புக் ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவாங்க, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் பிரைம், இல்லைனா பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ், இ-காமர்ஸ் அப்ளிகேஷன்ஸ், இந்த எல்லா அப்ளிகேஷனோட பேஸ் ஜாவா தான். நீங்கள் எந்த அப்ளிகேஷனுக்கு போனாலும் கண்டிப்பாக அதோட பேக் எண்ட் வந்து நீ கண்டிப்பாக உன் தம்பி ஜாவா தான் படிக்கணும்னு சொல்லுவேன். ஜாவால தான் படிக்க வைப்பேன். சரி, உன் தம்பி வர்றான், இல்லாட்டி உங்கள் ஏரியா பையன் வந்து வர்றான். அண்ணா நான் வந்து ஜாவா படிக்கலாமா பைத்தான் படிக்கலாமான்னு கேட்குறான். நீ அவனுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுற? ட்ரூவா ஃப்ரம் யுவர் ஹார்ட். ஸோ பிளைண்டா நான் வந்து என்ன சொல்லுவேன்னா பைத்தன் சூஸ் பண்ண சொல்லுவேன் சார். ஏன்னா வந்து எமர்ஜிங் லைக் இண்டஸ்ட்ரி, இந்த ஐடி இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ எவால்வ் ஆகுது. லைக் இந்த ஏஐ ரெவல்யூஷன் இதுக்கெல்லாம் அப்புறம் வந்து இந்த
ஐடியோட லேண்ட்ஸ்கேப்பே டோட்டலா வந்து ஒரு எவல்யூஷனுக்கு வந்து லைக் எவல்யூஷன் நடக்குது. அதனால லைக் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து லைக் இது வரைக்கும் வந்து ஜாவா ப்ரிஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேலும் ஜாவா தான் ப்ரிஃபர் பண்றாங்க. பட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்டா வந்து லைக் ஏஐ ஓவர்டேக் பண்ணுன்றது லைக் அதான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ற ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் ப்ரொஜெக்ட் பண்றேன். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது லைக் எல்லா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்லயும் அவங்க வந்து என்ன ப்ரிஃபர் பண்றாங்கன்னா பைத்தன் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ பைத்தன் ப்ரிஃபர் பண்ணும்போது அவங்க டிஃபால்ட்டா லைக் நார்மல் ஒரு பைத்தன் ரெஸ்யூமே நான் புஷ் பண்றேன், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றேன்னா எனக்கு என்ன வரும்னா லாஸ்டா ஃபைனலா கேட்குற கொஸ்டினே உங்களுக்கு ஏஐ தெரியுமா தான் கேட்கறாங்க. ஸோ எல்லா ஏஐ டொமைன்ல இருக்க பீப்புளும் ப்ரிஃபர் பண்றது பைத்தன் ப்ரொஃபைல்ஸ்ன்றதுனால பைத்தனை நான் பேசிக்கா பாக்குறேன். நான் இப்போ ஏஐக்குள்ள போடனா எனக்கு பைத்தன் டிஃபால்ட்டா தெரிஞ்சிருக்கணும்ன்றது தான் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்றதுனால நான் வந்து லைக் பைத்தன் தான் சூஸ் பண்ண சொல்லுவேன். சரி, ஓகே ரமேஷ். இப்போ நம்ம வந்து மோர் தென் 10 இயர்ஸாக இன்னைக்கு ரன் பண்ணிருக்கோம். ஸோ நான் பார்த்த வரைக்கும் எப்பயுமே ஜாவா பெஸ்ட்டாக இருக்கும். இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஜாவா ஆஃபர்ஸை கம்பேரே பண்ண முடியாது நம்ம. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் வந்து என்னால் பார்க்க முடியுது பைத்தானே ஜாவா கிட்ட வர மாதிரி தெரியுது எனக்கு. ஸோ ஃபியூச்சரில் இந்த ஜாவா இது டாப்லேயே நிற்குமா இல்லை இறங்கிருமா? பைத்தான் போய் ஜாவா இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? உன்னோட வியூ என்ன? இல்லை சார், அதான் நான் முன்னாடி சொன்ன ஆன்சரே தான் இதுக்கும் ஆன்சர். என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு பைத்தானில் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இந்த மாதிரி ஒன்று இப்போ வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணது கிடையாது. இப்போ நீங்கள் ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒரு மில்லியன் யூசர்ஸோட ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி எந்த அப்ளிகேஷனுமே டெஸ்ட் கூட பண்ணது கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பெரிய பெரிய இ-காமர்ஸ் அப்ளிகேஷனில் வந்து மில்லியன்ஸ் யூசர்ஸ் ஒரே டைமில் யூஸ் பண்ணுறப்ப ஸோ ஜாவா ஃப்ரேம் ஒர்க்கை வந்து பீட் பண்ண முடியாது. பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அந்த ஸ்கேலபிலிட்டி ஆகட்டும், எதுவுமே வந்து மீட் பண்ண முடியாது. ஸோ அதே டைமில் இதே கொஷனுக்கு இன்னொரு கொஷின் என்ன அப்படின்னா, ஜாவா படித்தவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஜாவா தெரியும் அப்படின்றவங்க பைத்தானை வந்து வி கேன் லேர்ன் வித்தின் 1 வீக்குள்ளே லேர்ன் பண்ணிடலாம். ஸோ பைத்தான் அப்படின்றது நான் தான் சொன்னேன், பைத்தான் வந்து ஏஐ ஃபியூச்சர், நான் அது இல்லைன்னு சொல்ல கிடையாது. பட் ஏஐ அப்படின்றதுக்கு வந்து அவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்கா மார்க்கெட்டில் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு 100 பேர் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு 100 பேர் படிக்கிறாங்க. ஒரு 100 பேர் வந்து வெளியே வராங்க அப்படின்னா 100 பேருக்குமே ஏஐ ஓப்பனிங் கிடையாது. ஸோ ஏஐ அப்படின்றது என்ன, ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் ஒரு ப்ரோக்ராமிங் கற்றுக்குறீங்க, ஏதாவது ஒரு டேட்டா ஒரு அல்காரிதம் கற்றுக்குறீங்க, அதை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிறது தான் புத்திசாலித்தனம். தவிர எல்லாருமே ஏஐ படிக்கிறேன் அப்படின்னா யாருக்கு வேலை இருக்கும்? யாருக்குமே அந்த அளவுக்கு ஓப்பனிங்ஸ் வந்து மார்க்கெட்டில் கிடையாது. நான் என்னோட ப்ரீவியஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் அவங்க சொன்ன நம்மளே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்து அரௌண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு அரௌண்ட் 10 months ஆச்சு. நம்ம ஸ்டார்ட் அப் உடைய ஸ்ட்ரென்த் வந்து 30+ மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் நீங்கள் பேக் அண்ட் ஜாவா ரிசோர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, பைத்தான் ரிசோர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்களே கம்பேர் பண்ணிட்டாலே உங்கள் கொஷினுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். சரி தினேஷ், நீ சொல்லு. ஸோ இத்தனை வருஷம் நீ ஜாவாவோட கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்க. இத்தனை வாட்டி நம்ம ஜாவா ரீச் பண்ணதில்லை என்ன ஒரு பாயிண்ட்ல. பட் இந்த 2-3 months நான் வந்து பயங்கரமான ஒரு சேஞ்ச் பார்க்குறேன் பைத்தான் டீம்லேருந்து. பைத்தான் நிறைய ஆஃபர்ஸ் வருது, நிறைய பேர் பிளேஸ் ஆகணும், நல்ல பேக்கேஜ்க்கே போகிறாங்க. ஃபியூச்சரில் ஜாவா பீட் பண்ணிடுவீங்களா? பீட் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இந்த 2-3 monthsக்கு வந்து ஜாவா பீட் பண்ண முடியுமானா ஆப்வியஸ்லி கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஜாவா வந்து எவ்வளவு காலம் வந்து இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, ஐடி இண்டஸ்ட்ரியில இந்த சர்வீஸ் செக்டார் இருக்குதோ அது வரைக்கும் கம்பல்சரி வந்து ஜாவா இருக்கும். அதான் சார் சொன்ன மாதிரியே தான், ஒரு 10 பேர்ல 8 பேருக்கு ஜாவா ப்ரொஃபைல் வந்து ஈஸியா கிடைச்சிரும். ஆனா அந்த மீதி 2 பேருக்கு வந்து லைக் அவங்க வந்து அவங்களோட ஆம்பிஷன்ஸ் ஹையா இருக்கு, நான் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில ஒர்க் பண்ணணும், நான் ஒரு ஏஐ டெவலப்பரா ஒர்க் பண்ணணும்னா அவங்களுக்கு பைத்தன் வந்து லைக் வந்து இட் வில் பி சூட்டபிள் சார். ஓகே, சரி ரமேஷ், இப்போ நீ ஜாவாவில் இந்த லாஸ்ட் 1 monthல எத்தனை ஆஃபர்ஸ் வாங்கியிருக்கேன்? அதில் எவ்வளோ ஹையஸ்ட் பேக்கேஜ்? ஸோ இந்த மந்த் ஆக்சுவலாக லாஸ்ட் மந்த் வந்து கொஞ்சம் எனக்கு பேட்சஸ் கவுண்ட் இருக்கும்ல. இப்போ எவ்ரி மந்த் வந்து நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பேட்ச்குள்ளே இன்டர்வியூ பேட்ச்குள்ளே கொண்டு வருவேன். இந்த மந்த் வந்து நான் கொண்டு வரல. ஏன்னா என்னோட ரீசன் வந்து பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கே வந்து இன்னும் ஒரு 30 to 40 மெம்பர்ஸ் இருந்தனால அது முடிச்ச பின்னாடி தான் அடுத்த பேட்சை கொண்டு வரணுன்ட்டு. அதனால லாஸ்ட் மந்த் கம்பேர் பண்ணுறப்ப இந்த மந்த் எனக்கு கம்மி தான். அரௌண்ட் 18 ஆஃபர் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு 18 ஆஃபர் ரிசீவ் ஆயிருக்கு, ஒரு 6 மெம்பர்ஸ் வந்து டாக்குமெண்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க, ஸ்டில் yet to receive ஆஃபர்ஸ். ஸோ அரௌண்ட் இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஒரு 25 ரீச் ஆகும். சேம் தினேஷ் சார், நார்மலா வந்து சீசனுக்கு அப்போ மட்டும்தான் வந்து பைத்தனுக்கு வந்து லைக் வேகன்சிஸ் ஃபில் ஆகும். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா 20 ஆஃபர்ஸ் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் நார்மலா ஆவரேஜா ஒரு 7 ஆஃபர்ஸ் 8 ஆஃபர்ஸ்லாம் வந்து ஒரு 10 ஆஃபர் கிடைச்சா கூட அதுல வந்து ரிட்டன்ஷன் வந்து ஒரு 7 or 8 தான் இருக்கும். பட் இந்த ஒரு லாஸ்ட் 3 months நான் வந்து பாக்குறது என்னன்னா அரௌண்ட் ஒரு 15 ஆஃபர்ஸ் லைக் 20 கிட்ட ரீச் ஆகிற மாதிரி இருந்தாலும் ரிட்டன்ஷன் வந்து மினிமம் 10 ஆகுது கம்ப்ளீட்டா ஹோல்ட் ஆகுது சார். ஸோ இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அட்டன் பண்ண எல்லா ப்ரொஃபைல்ஸுமே அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா ஜேடில லாஸ்ட்ல ஏன்ற ஒரு அப்ஜெக்டிவ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ என்னவா இருந்தாலும் அவங்களோட எய்ம் நடக்குன்னா லைக் எப்படி இருந்தாலும் இவங்களை ஏஐக்கு புஷ் பண்ணலான்ற ஒரு ஐடியால மட்டும்தான் வந்து இந்த பைத்தன் டெவலப்பர்ஸ் எடுக்கிறாங்கன்றதுனால
இப்போ பைத்தன் வந்து நல்ல பூமிங்ல இருக்குமா சார் ஃபீல் பண்றேன். சரி ரமேஷ், இப்போ நீ ஜாவால ஏஐ ஆட் பண்ண முடியாதா? இப்போ உங்களோட இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக பைத்தான் வித் ஏஐன்னும் போது செம்மையா ஓப்பனிங்ஸ் வருது. நாங்களே பார்க்குற இன்டர்வியூஸ் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூஸ் ஷெட்யூல் ஆகிட்டு இருக்கு. ரீசன் என்னென்ன தினேஷ் பர்சனலாக கேட்கும்போது பைத்தானோட சேர்ந்து ஏஐ ஆட் பண்ணியிருக்கோம். ஏஐ அந்த ஏஐ அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு பிஓசி பண்ணுறாங்கனாலே இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அவங்கள வந்து தனியாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த ஜாவால ஏஐ கொண்டு வர முடியாதா? ஸோ ஜாவால ஏஐ இருக்குது சார். ஸ்ப்ரிங் ஏஐ இப்போ நம்ம எப்படி ஸ்ப்ரிங் பூட் ஸ்ப்ரிங் க்ளவுட் பார்க்குறோம், அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஏஐ இருக்குது. ஸோ மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ சிம்பிளாக அதான் சார். நீங்கள் ஜாவா பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நார்மலாக வந்து ஒரு ஜாவாவில் ஒரு 10 லைனில் எழுதுகிற கோடு வந்து நம்ம ஃப்ரேம் ஒர்க் போகிறப்போ 2-3 லைனில் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுறோம்ல. அதே மாதிரி தான் ஜாவாவில் நான் ஏஐ ஒன்று அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்றப்ப இட் வில் டேக் மோர் டைம். லைப்ரரிஸ் நிறைய சப்போர்ட் இருக்காது. அந்த லைப்ரரிஸை நான் ஃபெச் பண்ணி கொண்டு வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது இட் வில் டிஃபிகல்ட். அதே நீங்கள் பைத்தான் போகிறப்ப லைப்ரரிஸ் நிறைய ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரிஸ் இருக்குது. இப்போ எப்படி ஜாவாவில் வந்து ஜாவா கம்யூனிட்டிக்கான சப்போர்ட் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி ஏஐல லைப்ரரி சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பைத்தானில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் வந்து பைத்தான். இப்போ நான் ஜாவாவில் பைத்தான் கொண்டு வர, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ப்ராஜெக்ட்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஃபேஸ் ரெகக்னிஷன் அப்ளிகேஷனில் வந்து ஏஐ மாடல் வந்து ஃபஸ்ட்டு ஜாவாலையும் ட்ரை பண்ணோம். ஸோ பேரலாக பைத்தான்லையும் ட்ரை பண்ணோம். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப பைத்தான் வில் கிவ் பெஸ்ட் ரிசல்ட். ஸோ அதனால தான் பைத்தானை சூஸ் பண்ணோம். ஸோ அப்போ அதான் சொன்னேன், ஒரு ஏரியாவில் இது பெட்டராக இருக்கிறப்ப இன்னொரு ஏரியாவில் அது பெட்டராக இருக்குது. ஸோ ஜாவாக்கு முன்னாடி தான் பைத்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம ஜாவா இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பைத்தான் இருக்குது. பட் அப்போல்லாம் பூம் ஆகாத பைத்தான் வந்து இப்போ பூம் ஆயிருக்கு அப்படின்றது ஒரே ரீசன் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கான்செப்ட் தான். ஸோ அந்த ஏரியாவில் லைப்ரரி சப்போர்ட் அதிகமாக இருக்கிறன்றனால ஸோ பைத்தான் வில் பி பெட்டர் ஃபார் ஏஐ கான்செப்ட்ஸ். ஆனால் என்டர்பிரைஸ் கான்செப்டை போகிறப்ப ஜாவா வில் பி பெட்டர். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஏஐக்கு பைத்தான் தவிர எந்த டெக்னாலஜியுமே கொண்டு வர முடியாதா? ஏஐக்கு டேட்டா சயின்ஸ், இல்லாட்டி மெஷின் லேர்னிங், டேட்டா இன்ஜினியரிங், இது எல்லாத்துக்குமே ஏஐ தான் பேஸ்ன்னு பைத்தான் தான் பேஸ்ன்னு சொல்கிறாங்க. பைத்தானுக்கு கம்பீட் பண்ணுற டெக்னாலஜிஸ் இருக்குமா, வருமா? சார் இப்போ என்னன்னா வந்து மற்ற டெக்னாலஜிஸ், மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கம்பேர் பண்ணப்போ பைத்தன் வந்து ஒரு லெஸ் ஆப்டிமல் சொல்யூஷன் தான் நம்ம பார்க்குறோம். ஒரு ஸ்லோவர் லாங்குவேஜோ இல்லை ஒரு ரிசோர்ஸ் ஹெவி லாங்குவேஜோ ஒரு ரிசோர்ஸ் ஹெவி டெக்னாலஜியோ தான் நம்ம பார்க்குறோம். ஸோ பட் ஏஐ வந்து பைத்தன்ல டாமினேட்டடா இருக்கு அப்படின்னா சார் சொன்ன மாதிரி ஒன்லி டியூ டு த லைப்ரரிஸ். அந்த எல்லா லைப்ரரிஸும் எப்படி வந்து பைத்தன்ல ஃபர்ஸ்ட் எமர்ஜ் ஆச்சுன்னா, லைக் இந்த ஏஐ கான்செப்டா இருக்கட்டும், டேட்டா இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், லைக் டேட்டா சயின்ஸா இருக்கட்டும், எல்லாமே கான்செப்ட் ஹெவி. தியரிட்டிக்கலா வந்து லைக் அந்த பர்சன் யார் அதில் ஒர்க் பண்ண போறாங்களோ அதில் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து அவங்களோட சயின்டிபிக் ஸ்டடிஸ்க்கு போற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து அதுல வந்து ஒரு டெக்னாலஜி கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு ஒரு ஈஸி சொல்யூஷன் தான் தேவைப்பட்டுச்சு. அவங்க வந்து ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் போல. ஏன்னா இப்ப இருக்க ஹார்ட்வேர் வந்து லைக் என்ன ஒரு நீங்க ஒரு ப்ரோக்ராமிங் ஒரு ரிசோர்ஸ் ஹெவி டேட்டா நீங்க கொடுத்தா கூட அதை ஹேண்டில் பண்ற மாதிரி ஹார்ட்வேர் இப்போ மார்க்கெட்ல வரதுனால அவங்க வந்து ஈஸியான சின்டெக்ஸ் இப்பவே நான் ஒரு கோட் ரெடி பண்ணணும், அதுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதுதான் அவங்க சூஸ் பண்ணனால தான் அதுல நிறைய லைப்ரரிஸ் எமர்ஜ் ஆச்சு. அதனால இப்போ ஏஐ வந்து பைத்தன்ல ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ஒரே ரீசனா நான் பாக்குறேன் சார். பட் ஃபியூச்சர்ல லைக் பைத்தனை விட லைக் லெஸ் டைம் கன்சூமிங், லைக் லெஸ் ரிசோர்ஸ் கம்மியா கன்சியூம் பண்ற மாதிரி ஒரு ஜாவா மாதிரி ஒரு எஃபிஷியன்டான ஒரு லாங்குவேஜ் வந்து பைத்தனோட சின்டெக்ஸ் மாதிரி கொஞ்சம் ஈஸியரா இருந்தா அந்த மைக்ரேஷன் நடக்க சான்சஸ் இருக்கு நான் பிலீவ் பண்றேன். கிரேட். சரி, ஓகே, ஃபைனலாக எண்டுக்கு வந்துடும். நிறையா பேசியிருக்கோம். நீ ஃபைனலாக சொல்லு, ஜாவா பெஸ்ட்டா பைத்தான் பெஸ்ட்டா? அதே தான் சார், சிம்பிள், ஒரே வார்த்தை. ரெண்டுமே பெஸ்ட் தான் சார். இப்போ இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு ரெண்டுமே தேவை. எல்லா ஜாவா டெவலப்பர்ஸுமே ஈவன் சிம்பிள் எக்ஸாம்பிள், என் ஒய்ஃப் வந்து பேபால் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களும் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க டீம்லேயே எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிள், அவங்க டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ இஸ் மேண்டேட்டரி. இப்போ அவங்க ஒர்க் பண்ணுற டெக்னாலஜி இப்போ அவங்க எல்லாமே வந்து மைக்ரேட் பண்ணுறது எல்லாமே ஏஐ யூஸ் பண்ணி தான் மைக்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்க ஏஐ நாலேஜ் இல்லாமலே அந்த ஏஐ மைக்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஷுட் நோ ப்ராம்ப்ட் யூஸ். இப்போ எல்எல்எம் மாடல் நான் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். எல்எல்எம் மாடல் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்சுட்டு அதை நான் எப்படி நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்படி தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஏஐ இப்போ இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷனில் ரெண்டுமே பெஸ்ட்டு தான். ஆனால் ஃப்ரெஷர் நீங்கள் இப்படி எடுத்துக்கணும். ஃப்ரெஷர்ஸாக போகிறப்ப தே வில் கிவ் ஆர்டர். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் படிக்கணும். ப்ரோக்ராம் வந்து ஜாவா ஆர் பைத்தான் ரெண்டுத்தில் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம் ஃபார் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட். ரெண்டாவது ஒரு க்ளவுட் படிக்கணும் அதை டெப்ளாய் பண்ணுறதுக்கு. மூணாவது தான் தே ஷுட் கோ ஃபார் ஏஐ. ஸோ எடுத்தவொடனே ஏஐ படிச்சுட்டு இந்த ரெண்டுமே தெரியாமல் அவங்களுக்கு 100% வேலை கிடைக்காது. 100% வேலை கிடைக்காது. ஸோ நீ சொல்லு, ஒருத்தருக்கு வந்து ப்ரோக்ராமிங்காக என்னன்னு தெரியாது, அந்த கேண்டிடேட் வந்து ஒரு பிஏ ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பிபிஏவாக இருக்கலாம், பிகாமாக இருக்கலாம், டிப்ளமோ மெக்கானிக்கலாக இருக்கலாம். அவங்க வராங்க, பைத்தான் படித்தா வேலையை கொடுத்துருவியா? சார் பைத்தன் படிச்சா வேலை வாங்கி கொடுப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது சார். ஏன்னா வந்து பைத்தன்றது ஜஸ்ட் ஒரு டூல். அந்த ஒரு பேஸ் அந்த எழுத போறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஸ்டார்ட், அந்த பாயிண்ட் இல்லாம நான் டைரக்டா ஏஐல போட நினைக்கிறது வந்து ரொம்பவே டஃபா தான் இருக்கும். அவங்க வந்து படிக்க ட்ரை பண்ணலாம். லைக் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க டூல்ஸ் இந்த சாட் ஜிபிடி ஆகட்டும், கிளாட், பெர்ப்ளெக்சிட்டி, இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் தவிர லைக் ஏஐயோட டொமைன் வந்து ரொம்பவே பெருசா இருக்கு.
லைக் இதெல்லாம் வந்து எல்எல்எம்ஸ் சொன்னா இப்போ இருக்க டெக்னாலஜில வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா எஸ்எல்எம்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. லைக் போன்லயே ஒரு நெட்டே இல்லாம ஒரு ஏஐ டூல் ரன் ஆகிற மாதிரி. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா அதுல ஒர்க் பண்ண போற பர்சனுக்கு வந்து ஏஐல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பைத்தன் தெரிஞ்சிருக்கணும்ன்றதான் சார் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ எவ்வளவு எஃபிஷியன்டா மாடல்ஸ் கொண்டு வரது, லைக் கம்மி ரிசோர்ஸ்ல எப்படி ஒரு மாடல் ஒர்க் பண்ண வைக்கிறது, பெட்டர் ஏஐ டூல்ஸ். இப்போ எமர்ஜிங் மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு 5 இயர்ஸ்ல 20 இயர்ஸ்க்கு கண்டிப்பா வந்து இன்னும் க்ரோ ஆகதான் சார் செய்யும். ஸோ அதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும். ஒரு டூலை வந்து ப்ராப்பரா எப்படி எஃபிஷியன்டா யூஸ் பண்ணணும், லைக் டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ ஒரு எஃபிஷியன்டான ப்ரோக்ராம் எப்படி எழுதணும்னு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பேசிக் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ பைத்தன் கூட ஜாவா, சி இந்த மாதிரி வந்து ஒரு கோடு ஹெவி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சிருக்குது. இன்னும் அவங்களை வந்து ஒரு எஃபிஷியன்டான ஒரு டெவலப்பரா மாத்துமே தவிர அது வந்து டைம் வேஸ்ட் கிடையாது. ஓகே கைஸ், ஸோ தினேஷ்டையும் ரமேஷ்டையும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் ஜாவாவும் படிக்கலாம், பைத்தானும் படிக்கலாம், ரெண்டுமே பெஸ்ட்டு தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஜாவா பற்றி தெரிஞ்சுக்கணும், ரமேஷ் சார்ட்ட பேசணும் அப்படின்னா நீங்கள் எப்போலாம் ஆஃபீஸ்க்கு வரலாம். இல்லை பைத்தான் ரிலேட்டடாக ஏஐ ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தினேஷ் சார் மீட் பண்ணலாம். நாங்கள் எல்லாருமே சென்னை ஆஃபீஸில் இருப்போம். மண்டே டு சாட்டர்டே வி வில் பி அவைலபிள் இன் சென்னை ஆஃபீஸ். உங்கள் ஐடி ரிலேட்டட் எந்த கொரிஸ்னாலும் நீங்கள் எப்போனாலும் வந்து எங்களை அப்ரோச் பண்ணலாம். ஐ மீன் உங்களுக்கு கைடன்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுப்போம். நீங்கள் அதுக்கு வந்து வரணும் ஃபீஸாக கட்டணும் தேவை கிடையாது. அதே மாதிரி ஐடி வந்து செம்ம பூமியில் இருந்து தான் இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் சில இடத்துல டவுன் டர்ன் இருக்குது. பட் இந்த ஐடி செக்டாரில் ஏஐ இம்பாக்ட்னால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குன்ற மாதிரி தான் எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐடியில் நல்ல பேக்கேஜஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹெச்ஆர் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். தி வில் கைட் யூ. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஆல் தி வெரி பெஸ்ட்.